வேதத்துல ஒரு வார்த்தை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். அவர் பிறந்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். தன்னுடைய 30வது வயதுல ஊழியத்திற்கு வந்தார். ஊழியத்திற்கு வந்த நாள் முதற்கொண்டு நன்மையை மாத்திரமே செய்தார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். இப்படி பலவிதமான நன்மைகளை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே செய்தார். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல இன்றைக்கும் நன்மை செய்கிறவராக இயேசு இங்க கடந்து வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக, உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்காக இயேசு இங்க வந்திருக்கிறார். உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆகையினால அவர் சொன்ன வார்த்தையின்படி, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்ற வார்த்தையின்படி நீங்க ஏசப்பாவிடத்துல என்ன வேண்டுமானாலும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில எல்லாரும் வந்து ஏசப்பா கிட்ட கேட்டாங்க. கண்ணு தெரியாதவர் கேட்டாரு, ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவர் கண் பார்வையை பெற்றுக்கொண்டார். அதே போல 12 வருஷமா வியாதிப்பட்ட ஒரு பெண்மணி ஏசப்பா கிட்ட வந்தா, ஏசப்பான்னு கூப்பிட்டு வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி உங்க ஊருக்குள்ள வந்திருக்கிறார். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் இங்க வந்திருக்கிறார். எதற்காக? உங்களுக்கு நன்மை செய்வதற்காக, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக ஏசப்பா அங்க வந்திருக்கிறார். ஆகையினால நீங்க இயேசு என்கிற அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. வியாதியில் இருக்கிறீங்களா? ஏசப்பா என் வியாதி நீங்கட்டு நீ கூப்பிடுங்க. அவர் வந்து உங்களை சுகமாக்குவார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வியாதிப்பட்டு இருந்தேன். அந்த சமயத்துல என்கிட்ட வந்து இதே போலதான் சொன்னாங்க, உங்க வியாதி சுகமாகணும்னா ஏசப்பா நீ கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் அதே போல கூப்பிட்டேன். என் பக்கத்துல வந்தார், ஏசப்பா என்னை தொட்டார், சுகமாக்கினார். இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு சொல்றோம், என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி இயேசுவால தீர்த்து வைக்க முடியும். அவரால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது. ஆகையினால கூப்பிடுங்க. அவர் வாழ்ந்த நாட்கள்ல நன்மை செய்தது போல இன்னைக்கும் அவர் நன்மை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாளைக்கும் நன்மை செய்வார், அடுத்த வாரமும் நன்மை செய்வார், அடுத்த மாதமும் அடுத்த வருஷமும் என்றென்றைக்கும் இயேசு நன்மை செய்து கொண்டே இருப்பார். அந்த இயேசுனிடத்தில் இப்போ ஒரு சின்ன பிரார்த்தனை நாங்க பண்ண போறோம். ஆகையினால நீங்க ஆங்காங்க இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல ஏசப்பாடி மனசுல கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதுல சந்தேகம் இல்லை. கூப்பிட்டு பாருங்க. இயேசுங்கிற அந்த வார்த்தையை கூப்பிடுறதுக்கு, ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றதுக்கு பணம் காசுலாம் செலவு பண்ணு தேவையில்லை. இருக்கிற இடத்துல ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும், அவர் உங்க பக்கத்துல வருவார். என்ன மகனே என்ன மகளேன்னு கேட்பார். உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுப்பார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், பாவத்தை மன்னிச்சு சொர்க்க வாழ்க்கையை தருவார், பரலோக வாழ்க்கையை தருவார். இப்படி ஏசப்பா கிட்ட வந்தா நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைய நன்மைகள் இருக்கிறது. எல்லாமே இலவசம். ஆகையினால ஏசப்பா கிட்ட வாங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க, ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா இந்த ஊர்ல இருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரோடு கூட இருங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார்.
நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார்.